இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலை வேளையிலும் நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதலான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே இந்த 11 மாதங்களை நாம் கடந்து இந்த 12வது மாதத்தை நாம் காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த முதலாம் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 11 மாதங்கள் கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த இறுதி மாதத்திலும் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது எந்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்டது நாம் அறிந்திருக்கிறோம். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மரித்து போன லாசருவினுடைய கல்லறையின் அருகே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அந்த மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் இப்பொழுது நாருமே அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லி அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாமும் கூட இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நாட்களிலே நாம் விசுவாசம் குறைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தை, மனுஷகுமாரன் வரும் நாட்களில் பூமியிலே விசுவாசத்தை காண்பார்களோ. ஏனென்று சொன்னால் உலகத்திலே விசுவாசம் குறைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். நடக்கிற சம்பவங்கள் காரியங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவரவருக்கு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிற பொழுது அந்த காரியத்திலே நாம் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவர். ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக என்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, என்றைக்கு நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறோமோ, அன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை வைக்கிறார். தேவன் மேல் ஒரு நம்பிக்கையை நமக்கு வைக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளாக வைக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் அவரை. முடிக்கிறவர் என்றால் அந்த விசுவாசத்தை பரிபூரணப்படுத்துகிற தேவன் அவர்தான். ஒரு பரிபூரண விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறவர் அவர்தான். இந்த ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்பக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இது நடக்குமா, இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அநேக கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அநேக கேள்விகளை நாம் கேட்கலாம். இருதயத்திலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அவிசுவாசமான எண்ணங்கள் நமக்குள்ளாக வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த உலகத்தையே அசைத்த மூடி பிரசங்கியாருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, அவர் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டே இருப்பாராம். எனக்கு விசுவாசத்தை தாரும், நல்ல விசுவாசத்தை தாரும், நான் ஒரு விசுவாச வீரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக ஜெபிப்பாராம். அப்பொழுது அவர் நினைத்தாராம், அந்த விசுவாசம் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு ஒளி மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ள வரும், அந்த விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ள வரும்னு சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ஆனால் ஒரு நாளும் அப்படி என்ன செய்யலை. அவர் ஒளி வந்து அவருடைய இருதயத்துக்குள்ள விசுவாசம் அந்த ஆவி வரவே இல்லையாம். அவர் மனசு ரொம்ப சோர்ந்து போச்சான். என்ன ஆண்டவரே, விசுவாசம் வேணும்னு சொல்லி நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எனக்கு அது வரவே இல்லையேன்னு சொல்லி ஒரு நாள் அவர் சோர்வோடு வேதத்தை அவர் என்ன செய்தாராம், வாசித்து கொண்டே வந்தாராம். வேதத்திலே வாசிக்கிற பொழுது அவருடைய கண்களில் அந்த வசனம் தென்பட்டதாம், விசுவாசம் கேள்வியினால் வரும், விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தில் இருக்குது. இந்த விசுவாசத்தை நம்ம கேட்குது, தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் வரும் என்பதை அவர் கண்டுகொண்டார். உடனே அவர் என்ன செய்தார், வேதத்தை இன்னும் அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தார். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க அதை வாசிக்க வாசிக்க நமக்கு விசுவாசம் வரும் என்பதை அவர் கண்டுகொண்டு இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அவருக்குள்ளாக விசுவாசம் செயல்பட ஆரம்பித்தது.
நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் எல்லாமே இந்த வசனத்திலே வேதத்திலே இருக்கிறது என்பதை அவர் கண்டுகொண்டார். சிறந்த விசுவாச வீரனாக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நமக்கும் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் தேவை. அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்லுவான், ஆண்டவரை நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற பொழுது அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்லுவான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு அவன் சொன்னான். நாமும் கூட அநேக வேளைகளிலே நம்மிடத்தில் அவிசுவாசம் காணப்படுகிறது. அந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவள் சொன்னாள், 4 நாள் ஆயிற்றே ஆண்டவரே, இனிமே எப்படி அந்த கல்லறையை திறந்தாது நாருமே. இயற்கை தான், அவள் சொன்னது உண்மைதான். ஆனாலும் அதை காட்டிலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த காலை வேளையிலே நாமும் கூட விசுவாசிக்க வேண்டும். வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது நம்ம உள்ளத்திற்குள்ளாக விசுவாசத்தை ஆண்டவர் கொடுப்பார். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுப்பார். வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க அது நம் உள்ளத்திலே நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அந்த வசனம் நமக்கு கொடுக்கும். அதைத்தான் சொல்கிறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்க்காதபடி, காற்றையும் கடலையும் புயலையும் நாம் பார்க்காதபடி, எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வாக்குத்தத்தத்திலே நாம் முழுவதுமாக நம்பிக்கை வைக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே பக்தர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாருமே விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துதான் தங்களுடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடித்தார்கள். எல்லாருமே ஆபிரகாமை பார்த்தால் நம்ம எல்லாம் விசுவாசம்தான். காணாதவைகளை குறித்து அவர் என்ன செய்தார்? விசுவாசித்தார். தூரமாக இருக்கிற வாக்கு தத்தங்களையும் விசுவாசித்தார். விசுவாசத்தின் மூலமாகத்தான் அவங்க வாழ்க்கை பயணம் அமைந்தது. நாமும் கூட இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். விசுவாச குறைச்சலான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை இழந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கையை நாம் தேவன் மேல் வைக்கிற பொழுது நம்முடைய தேவன் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மேல் வைத்த விசுவாசம், அவர் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாதபடி ஆண்டவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை முழுவதுமாக உண்மையில் வைக்க பலன்தாரும் என்று சொல்லி கேட்போம். அவிசுவாசத்திற்கு இடம் கொடாதபடி முற்றிலுமாக நாம் அவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது, முற்றிலுமாக நாம் ஆண்டவரை நம்புகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற தேவன். ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆமாம், நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நன்மை வர வேண்டும், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே அதை பெற்றுக்கொள்ள தகுதியான காரியம் நாம் அதை விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் அதை நமக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்தால் உம்முடைய மகிமையை காண முடியும் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, முடியாத காரியத்தை நீர் முடிய வைக்கிற தேவன். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் அவிசுவாசம் கொள்ளாதபடி, ஆண்டவரே அவிசுவாசத்துக்கு இடம் கொடாதபடி விசுவாசத்தோடு உடைய வேத வசனங்களை வாசித்து அதன் மூலம் கிடைக்கிற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை